إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدن الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதாத்துகளாகும். ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கை கூறியவனாகும். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீலர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த மார்க்கத்தை தன்னால் என்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜுமாவுடைய நாளில் இறை வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டுமென்று ஆவலுடன் ஒன்று குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவூட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உரைக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்த ஒரு நபிமொழியை உங்களுக்கு நினைவூட்ட நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு சொல்கிறார்கள், ல யரிதன்ன அலைய நாசுன் மின் அஸ்ஹாபில் ஹவுதுல் கௌசரில் நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய தோழர்கள் சிலர் என்னை நெருங்கி வருவார்கள். அப்படி நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் ஹத்தா அரஃப்துஹு முஹ்துலிஜு தூனி, நான் அவர்களை அறியும் பொழுது அவர்கள் என்னை விட்டு தடுக்கப்படுவார்கள், வானவர்கள் தடுத்து விடுவார்கள். ஹவுதுல் கௌசரில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபித்தோழர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில தோழர்கள் தடுக்கப்பட்டு விடுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை விட்டு. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், யா ரப்பி, என்னுடைய இரட்சகா, அஸ்ஹாபி, அவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு இறைவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்வான், இன்னக லா தத்ரி மா அஹ்தசு பாதக, நபியே, நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் அவர்கள் மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வந்தார்களே அதை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி அவர்களுக்கு சொல்லுவான். இந்த செய்தி நம்முடைய உள்ளக்கூட்டில் ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத, இறைவன் சொல்லாத, அவர்களுடைய அந்த கூற்றுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று, அமல் என்று, நன்மை என்று புதிதாக ஒன்றை நாம் செய்தோம் என்றால் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த சந்தித்தியானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் தாகித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஹவுதுல் கௌசரை விட்டு தடுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு நீர் புகட்டப்படாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும், என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை சுற்றியுள்ள உற்றார் சுற்றார் அனைவருக்கும் ஆகிவிடக்கூடாது என்றால், வந்துவிடக்கூடாது என்றால் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சொல்லை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்விருவர் சொல்லாத, இறைவனும் இறை தூதர் அவர்களும் சொல்லாத காரியத்தை ஒருபோதும் நாம் செய்துவிடக்கூடாது. மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விடக்கூடாது.
ஆனால் இந்த சமுதாயத்தில் சிலர் தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத ஏராளமான அனாச்சாரங்களை அரங்கேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உதயமானார்கள். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பிறப்பு இருந்தது. எனவே இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை புகழப் போகின்றோம், போற்ற போகின்றோம், அவர்களுடைய புகழை உலக மக்களுக்கு எடுத்துரைக்க போகின்றோம் என்று சொல்லிவிட்டு மௌலூதுகளை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறந்த தினம் என்று ஒரு தினத்தை குறிப்பிட்டு அந்த தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாட போகின்றோம் என்று சொல்கிறார்கள். இதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? எல்லளவும் எல்லின் முனை அளவும் இதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு துளி அளவு கூட சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை காட்டி கொடுத்ததில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொன்னதில்லை. ஆனால் புதிதாக உருவாக்கி இப்படி நபி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிவிட்டால், நபி அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகின்றேன் என்ற பெயரில் மௌலூது பாடல்களை ஓதினால் நாளை மறுமையில் நபி அவர்களுடன் இருந்து விடலாம் என்று இவர்களாக சில ஆசைகளை உள்ளத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி, யார் நாம் கட்டளையிடாத ஒரு விஷயத்தை இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குகிறார்களோ செய்கிறார்களோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட்டது. அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி, விடிய விடிய உட்கார்ந்து மௌலூது பாடல்களை ஓதினாலும், ஊர் மக்களுக்கெல்லாம் உணவை ஆக்கி போட்டாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நாங்கள் பறைசாற்றுகின்றேன் என்று சொன்னாலும் இறைவனிடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எந்த அளவிற்கு இவருடைய வழிகேடு உச்சத்திற்கு சென்று விட்டதென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத செய்திகளை மார்க்கம் என்று பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பேனர் வைத்து ஊருகளில் ஒட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிறந்த அந்த தினம் இருக்கிறது, லைலத்துல் கத்ருடைய தினத்தை விட சிறந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொன்ன அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் நபி அவர்களுடைய பிறந்த நாள் பற்றிய எந்த ஒரு சிறப்பும் சொன்னதில்லை. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவை விட அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த அந்த தினம் சிறந்தது அப்படிங்கிறாங்க. இறைவன் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை, வான்மறையாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் இறக்கினான் என்று சொல்லிவிட்டு அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பை சொல்கின்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரமலான் மாதம் வந்து விட்டால், இறுதி பத்தை அடைந்து விட்டால், இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி சொல்லப்படுது, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகலல் அஷர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானுடைய இறுதி பத்தை அடைந்து விட்டால் ஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். அஹ்யா லைலஹு, தன்னுடைய அந்த இரவுகளை எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஐகத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தினர்களை எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்திரிங்க, லைலத்துல் கத்ரை தேடுவோம், இந்த மகத்துவம் மிக்க இந்த நாளுடைய சிறப்பை நாம் அடைவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவனுடைய சிறப்பை பற்றி, அதில் நின்று வணங்கினால் என்ன நன்மை என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஒமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ர் இரவில் இறை நம்பிக்கை உடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி,
அவருடைய பாவத்திலிருந்து அவருக்கு முந்தைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர் முபாரக்கான ஒரு இரவு, சங்கை மிக்க ஒரு இரவு, அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் கண்ணியப்படுத்திய புண்ணியப்படுத்திய ஒரு இரவு. இந்த இரவை விட, இந்த நாளை விட அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல இருக்கா பார்த்தா கிடைக்காது, ஹதீஸ்ல இருக்கா பார்த்தா கிடைக்காது. கியாமத்து நாள் வரையும் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இட்டுக்கட்டுதல்களை மார்க்கம் என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமைப்படுத்திட்டான். இதுல ஒரு விஷயத்தை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் நமக்கு அனுமதி இல்லை. ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை அறிவிக்கின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று இறைவன் இறைவசனத்தை இறை தூதர் அவர்களுக்கு இறக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லிவிட்டார்கள், நான் உங்களை பிரகாசமான ஒரு கொள்கையில் விட்டு செல்கின்றேன். அதனுடைய இரவும் இருளும் பகலாகத்தான் இருக்கும். இந்த மார்க்கத்தில் வழிகேடு இல்லை, பொய் இல்லை, புரட்டு இல்லை, இருள் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முழுமையான பொக்கிஷமாக கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேர்வழி, இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான பாதை. இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, குர்ஆன் சுன்னா இருக்கிறதே, இதுதான் என்னுடைய நேரான பாதை. ஃபத்தபிஊஹு, நீங்கள் அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபல, அது அல்லாத பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது உங்களை அவனுடைய நேரான பாதையை விட்டு திசை மாற்றி விடும், பிரித்து விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு நேரான ஒரு கோடை போட்டுவிட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் சிறு சிறு கோடுகளை போட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது இறைவனுடைய நேரான பாதை. இந்த பக்கம் இருக்கிறதே, இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிறதே, இந்த கோடுகளிலிருந்து, இந்த பாதையிலிருந்து ஷைத்தான் உங்களை அழைத்து கொண்டே இருக்கின்றான், வழிகேட்டிற்கு உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றான். எனவே நீங்கள் இறைவனுடைய இந்த நேரான பாதையில் செல்லுங்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை, அதை விட்டு நீங்கள் தடுமாறி சென்று விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரான குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது என்பது இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மௌலது கித்தாப் ஓதுறாங்கல்ல, அந்த மௌலது கித்தாப் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தாங்களா? சுபஹான மௌலித் அப்படின்னு ஒரு மௌலிது கித்தாப் இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி தரவில்லை. அந்த மௌலது கித்தாபு குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாக இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாகவே இருக்கு. ஆரம்பத்துல மௌலது கித்தாபுல முதல் வரியாக அட்டைவணையில் போட்டிருப்பார்கள் ஒரு செய்தியை, குர்ஆன் ஹதீஸில் இல்லாத செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்திற்கு எதிரான ஒரு செய்தி. அவ்வளவு மா கலக்கல்லாஹு நூறு முஹம்மது, அல்லாஹ் படைத்த முதலாவது படைப்பே முஹம்மது நபி அவர்களுடைய நூறு தான், முஹம்மது நபியுடைய ஒளியை தான் அல்லாஹ் படைச்சானா. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த செய்திக்கு ஆதாரம் எங்க அஜ்ரத்து அப்படின்னு கேட்டா ஆதாரத்தை கொடுக்க முடியல. பேந்த முழிக்கிறாங்க. ஆதாரத்தை கியாமத்து நாள் வரை அவங்களால காட்ட முடியாது. ஹதீஸ் கலையினுடைய இமாம்கள் அந்த செய்தியை பற்றி சொல்கிறார்கள், அதனுடைய தரத்தை பற்றி விவரிக்கிறார்கள். மௌதூன், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, லைஃபுன் ஜித்தன், மிகவும் பலவீனமான செய்தி என்று ஹதீஸ் கலையில பதிவாகப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது பொய் உரைக்கப்பட்ட ஒரு செய்தி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மீதே பொய் சொல்லி இருக்கிறாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலேயும் பொய் சொல்லுவாங்க. இன்னும் பல்வேறு நல்லடியார்கள் மேலும் பொய் சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் மீதே பொய் சொல்லக்கூடியவர்கள் மற்றவர்கள் மீது பொய் சொல்ல மாட்டாங்களா? அப்போ அந்த செய்தியை பொய்யாக பதிவு செய்திருக்கிறாங்க. இதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை பாருங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி, ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்று இட்டு கட்டுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள், யார் என் மீது வேண்டுமென்று பொய் உரைக்கிறார்களோ, ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். நரகம்தான் அவங்களுக்கு தங்குமிடம், நரகம்தான் அவர்கள் நுழையக்கூடிய இடம். பிஅஸல் மசீர், கெட்ட தங்குமிடம், மோசமான கேடுகெட்ட தங்குமிடம். அந்த தங்குமிடத்திற்கு சொந்தக்காரர்களாக யார் ஆகுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத அந்த செய்திகளை சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீதே இட்டு கட்டக்கூடியவர்கள் அந்த நரகத்தினுடைய வாரிசுகளாக சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய இந்த நபிமொழியிலிருந்து நம்ம விளங்கி கொள்ள முடியுது. அதே போன்று அந்த மௌலத் கிதாபில் வரக்கூடிய ஏராளமான வரிகள் இறைவனுடைய திருமறை குர்ஆனுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பாடுகிறார்கள், ஆலிமு ஷிர்ரின் வஹ்ஃபா, நபியே நீங்கள் நுட்பமான ஆழமான எல்லா ஞானத்தையும் அறியக்கூடியவர்கள். மறைவான ஞானத்தினுடைய அந்த அறிவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கு அப்படின்னு பாடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இந்த காயல்பட்டினத்துல இது போன்ற ஓதப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல்களில் ஒரு சைட்டு வந்துட்டு போனாங்கன்னு வைங்களேன், இதை தடுத்திருப்பாங்க. தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்திருப்பார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்துல 2 சிறுமிகள் பாட்டு படிச்சிட்டு இருக்கிறாங்க. பத்ர் போர் காலத்துல கொல்லப்பட்ட தன்னுடைய தந்தைகளுக்காக சோகமாக கவிதை வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்துல நபி அவங்க வராங்க. வரும்போது நபியை பார்த்த உடனேயே அந்த சிறுமிகள் பாட ஆரம்பிச்சிருக்காங்க, வஃபீனா நபியுன், எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறாங்க, யாலமு மாஃபி கதி, நாளை நடக்கக்கூடியதை அந்த நபி அறிவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படி இவங்க நுட்பமான ஆழமான எல்லா ஞானமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அந்த சிறுமிகள் பயன்படுத்துறாங்க. இது சரியான வார்த்தையா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த சிறுமிகள்கிட்ட சொல்றாங்க, ஃபலா லா தகூலி ஹாகதா, இவ்வாறு நீங்கள் சொல்லாதீர்கள், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு அந்த வாசகத்தை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். நீங்க உங்க தந்தையை பத்தி பாடிட்டு இருந்தீங்களே, அதையே பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மறைவான ஞானத்தை பற்றி சொல்கின்றான். எனக்கு மட்டும்தான் அந்த மறைவான ஞானம் இருக்கு, வேறு யாருக்குமே இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றான். ஃபகுல், நபியே கூறுவீராக, இன்னமல் கைபுல் இல்லாஹி, மறைவான எல்லா ஞானமும் அல்லாஹ்விற்குரியதுன்னு சொல்லுங்க. அவனுக்கு தான் பூமிக்குள்ள என்ன இருக்கு, வானத்துக்கு மேல என்ன இருக்கு, நாளைக்கு ஒரு மனிதன் உயிர் வாழ்வானா வாழ மாட்டானா, எதிர்காலத்தில் அவன் எப்படி இருப்பான், அவன் நல்லா இருப்பானா அல்லது மோசமாக இருப்பானா, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் அந்த ஞானம் அந்த அறிவு இருக்கு. மறைவான எல்லா ஞானமும் அல்லாஹ்விற்கு சொந்தம். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான ஞானங்களுடைய திறவுகோல்கள் சாவிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இப்படி இறைவன் சொல்லி இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை மக்களுக்கு சொல்லி இருக்க, அவர்களை பார்த்தே நபியே நீங்கள் மறைவான ஞானங்களை எல்லாம் அறியக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்களே, இது இணை வைப்பில்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை எடுத்து நபி அவர்களுக்கு கொடுக்கிறார்களே, இது மட்டுமா? இன்னும் ஏராளமான வரிகள் இறைவனுடைய திருமறை குர்ஆனுடைய நெறிகளுக்கு முரணாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்தஜீபு தஅவாத், நபி அவர்களே நீங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்ட பிரார்த்தனை கேட்டிருக்கிறாங்க? இறைவன்கிட்ட கையேந்திருக்கிறாங்க. தேவையா? இறைவன் இடத்துல கையேந்துவாங்க. இதாவது துன்பத்திலிருந்து நீங்க வேண்டுமா? இறைவன் இடத்துல கையேந்துவாங்க. எல்லா நேரத்திலையும் இறைவனை அழைக்கக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். இறைவனும் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன்,
நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்துல கேட்டா நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா பக்கராவில் சொல்கின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவன். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அத்வா வல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம். எப்படி தொழுகையை அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நம்ம அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்வோமோ, அதே போன்று பிரார்த்தனைகளை அல்லாஹ்விற்காக மட்டும்தான், அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செத்தவர்கள்ட்ட, உயிரோடு இருக்கக்கூடியவர்கள்ட்ட, மரணித்தவர்கள்ட்ட, இவர்கள்ட்ட கேட்கக்கூடாது. ஏன் நபிகிட்டே கேட்கக்கூடாது. இதுதான் இறைவனுடைய கட்டளை, இறை தூதர் அவர்களுடைய கட்டளை. ஆனால் இதற்கு முரணாக முஸ்தஜீபு தாவாத், நபியே நீங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி சகாம், நோய்களை குணப்படுத்துபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நோய்களை குணமாக்குவார்களா அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோயை குணமாக்குவானா? இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் சொல்வீர்கள், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது, அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய நோயை குணப்படுத்துவான், எனக்கு துன்பம் இருந்தால் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நீக்குவான் என்று உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தையை தான் மௌலது கிதாபில் போட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி சகாம், நோய்களை குணமாக்கக்கூடியவர்களே உங்கள் மீது சலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏகத்துவத்தினுடைய தந்தையாக இருந்த கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால், எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் தான் எனக்கு நிவாரணத்தை தரான் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது ஏகத்துவம், இது தௌஹீத், இதைத்தான் இறைவன், இதுதான் இறைவனை ஒருமைப்படுத்துவது. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறது, நல்லடியார்கள்ட்ட கேட்கிறது, முன்னோர்கள்ட்ட கேட்கிறது, இதெல்லாம் தௌஹீதே இல்லை, இது ஷிர்க், இணை வைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இந்த பாடல்களை சினிமா மெட்டுகளில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இறைவனுக்கு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ஸுனூப், பாவங்களை அழிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூப், கவலைகளை நீக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அன்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். வதுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர். கஃபிரு அன்னி ஸுனூபி, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. வாஃபுலி ஸய்யாத்தி, என்னுடைய பிழைகளை எல்லாம், என்னுடைய தவறுகளை எல்லாம் பிழை பொருந்தி கொள்ளுங்கள். பள்ளிவாசல்ல உட்காந்து சினிமா மெட்டை எடுத்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வர எல்லா மெட்டையும் எடுத்து இந்த பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பாங்க. பெரியவர்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக மத்து மாச மாணவர்கள் இருப்பாங்கல்ல, வா உனக்கு நொறுக்கி தீனி தரேன், வா உனக்கு அது தரேன் இது தரேன் அப்படின்னு மிரட்டி அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி ஆசை காட்டி அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு காலத்துல தமிழகத்துல வீடு வீடாக ஓதப்பட்டது. ஏகத்துவ எழுச்சி பெறக்கூடிய நேரத்தில், குர்ஆன் சுன்னா மக்களிடத்தில் புழங்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் வீடுகளில் இருந்து இந்த மௌலூத் பாடல்கள் வெளியேறியது. இந்த பிரச்சாரம் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஏகத்துவத்தை முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சத்திய கருத்துக்களை மக்களிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கின்றேன் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மோசடி. இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல போய் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்களா, வந்து சொல்றாங்களா, நபியே நீங்கள் தான் மனிதர்களுக்கு மெய்யான காப்பாளர்கள், எனக்கு ஏதாவது பாவம் நான் செஞ்சிட்டா அதை மன்னிக்க கூடியவர் நீங்க தான் அப்படின்னு பாடல்களை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே போன்று மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்யறாங்க. மௌலூதுன் ஹாஷியா அப்படின்னு சொல்லப்படும். அரபு தமிழ்ல எழுதியிருப்பாங்க. பார்க்க அரபில இருக்கும், ஆனா வாசிக்கும் போது தமிழ்ல வாசிக்கலாம், அர்த்தம் நம்மளுக்கு விளங்கிரும். அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க, யா ரப்பனா அப்படின்னு ஒரு பைத்து வரும், ஒரு பாடல் வரி வரும். அந்த பாடல் வரி வரும்போது எந்திரிச்சு நிக்கணுமா. ஏன்பா எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த பைத்த ஆயிரக்கணக்கான மஜ்லிஸ்கள்ல, ஆயிரக்கணக்கான இடங்கள்ல ஓதுனாலும் அந்த இடத்திற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆஜராகுவார்களாம். எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய புரட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் இதவா சொன்னாங்க,
மரணித்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. மரணித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள், மீண்டும் வரமாட்டார்கள். நல்லவரா இருந்தா புது மாப்பிள்ளையை போல தூங்குவாரு, கெட்டவரா இருந்தா கபூர்ல வேதனை செய்யப்படுவாரு. மறுமை நாள் வரையும் இதே நிலைமை தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதே நிலைமை தான். ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் 1000 இடத்துல ஓதப்பட்டாலும் வருவார்கள் என்று சொல்கிறார்கள். இறைவன் தான் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் அறியக்கூடியவன், எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான், எல்லாத்திற்கும் எல்லா பாதுகாப்பையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனுடைய ஆற்றலை நபி அவர்களுக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இணை வைப்பு காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிலளிக்கின்றான். இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபார், யார் இணை வைத்த நிலையில் அதிலேயே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் இடத்தில் பூமி முழுக்க தங்கம் இருந்தாலும் இறைவனிடத்தில் அது பெற்றுக்கொள்ளப்படாது, இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலாயிக லஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. வமா லஹும் மினன் நாசிரீன், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தானே ஓதுறங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடன் தானே மறுமையில இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மாற்றமாக செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை என்னை விட்டு சென்றுங்க, விலகி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள், இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். நாளை மறுமையில் இறைவன் ஒரு நபரிடத்தில் கேட்பான், பூமி முழுக்க உன்கிட்ட தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு தேடுவியா, நீ விடை பெற்றுக் கொள்வையா அப்படின்னு இறைவன் கேட்பானா. கேட்கும் போது ஆம் இறைவா, எல்லாத்தையும் கொடுத்து நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்ப இறைவன் சொல்லுவான், அதெல்லாம் ஏத்துக்கப்படாது. நான் ஆதமுடைய முதுகு தண்டில் நீ அணுவாக இருக்கும்போது ஒன்றே ஒன்று சிறிய லேசான விஷயத்தை தான் கேட்டேன், எனக்கு இணை வைக்காம வாழணும் தானே சொன்னேன், ஆனா நீ இணை வைத்து விட்டாய், உனக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டது, போ நரகத்திற்கு அப்படின்னு இறைவன் அனுப்பிவிடுவான். இப்படிப்பட்ட இழிந்த நிலை, மிக மோசமான அந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்றால் முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், ஊர் தலைவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய அஜ்ரத்துமார்கள் சொன்னார்கள் என்று மார்க்கத்தை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லி இருக்கிறார்களா, அப்படி பார்த்து பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றலனா நாளை மறுமையில நரக நெருப்பு தான் பரிசாக கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். யௌம துகல்லபு ஹுஜூஹும் ஃபின்னார், நாளை மறுமையில் சில முகங்கள் நரக நெருப்பில் போட்டு புரட்டப்படும். யகூலூன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, அவர்கள் புலம்புவார்கள், எங்களுடைய கை சேதமே, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, எங்களுடைய முன்னோர்களுக்கு, வலிமார்களுக்கு, பெரியவர்களுக்கு, தலைவர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டுமே என்று புலம்புவார்கள். இப்படிப்பட்ட புலம்பல்களுக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது என்றால் இறைவனுக்கும் இறை தூதர் அவர்களுக்கும் மாற்றமாக நடக்கக்கூடிய காரியத்தில் நாம் ஒருபோதும் பங்கு பெறாதவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு எதிராக நம்முடைய குரல் என்றும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம் ஊர் மக்கள் எல்லாரிடத்திலையும் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மௌலூத் பாடல்களை ஓதினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடன் மறுமையில் இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெறுவதற்குமான காரியம் என்ன? உண்மையாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பின்பற்றி இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத காரியத்தை ஒருபோதும் செய்திருக்க மாட்டான். நபி தோழர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ரபியுல் அவல் மாதத்துல ஒன்று குழும்பி பள்ளிவாசல்ல மௌலூத் பாடலாம் ஓதல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளெல்லாம் கொண்டாடல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்திற்கு முரணாக எந்த ஒரு காரியத்தையும் அரங்கேற்ற கூடாது என்ற ஒற்றை கோட்பாட்டில் இருந்தார்கள்.
இதைத்தான் இறைவன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நபியே குல் கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஉனி, நபியான என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசமும் பாசமும் கருணையும் அன்பும் நமக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை முன்மாதிரியாக ஏந்தி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருமண விஷயமா அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்தபடி நான் செய்வேன். ஊர் மக்களுடைய விஷயமா அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை தான் என்னுடைய ஊரார் இடத்தில், என்னுடைய சுற்றார் இடத்தில் நான் செய்வேன் என்று உறுதியோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்திற்கு எதிரான எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட மாட்டேன் என்ற உறுதியோடு இருக்க வேண்டும். ஏன் பொய் பேசுவதில்லை? என்னுடைய தூதர் பொய் பேசியதில்லை, அதனால் நான் பொய் பேசுவதில்லை. நீ ஏன் வட்டி வாங்குவதில்லை? என்னுடைய தூதர் வட்டி வாங்கியதில்லை, அதனால் நானும் வட்டி வாங்குவதில்லை. நீ ஏன் விபச்சாரம் செய்வதில்லை? பிறருடைய மானத்தில் விளையாடுவதில்லை, என்னுடைய தூதர் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள், அதை எதிர்த்திருக்கிறார்கள், அதனால் நான் அதை செய்யாமல் இருக்கின்றேன் என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி முன்னிறுத்தினால் இறைவனுடைய நேசம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இறைவன் மட்டும் ஒரு அடியாரை நேசித்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். இதா அபல்லாஹு தஆலல் அப்த், உயர்ந்தவனாகி அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். ரூஹுல் குதூஸ், உயர்ந்த ஒரு நபர், அந்த நபரை இறைவன் அழைப்பான். வானவர்களே தலைவர், அவர் அழைச்சி சொல்லுவான், இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு ஃபுலானன், அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கின்றான், ஃபஅஹ்பிபுஹு, ஜிப்ரீலே நீங்களும் அவரை நேசியுங்கள் அப்படின்னு நம்முடைய பேரை ஜிப்ரீல் இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான். நம்முடைய தாய் தந்தை வைத்த பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சரிப்பான், அதுவும் ஜிப்ரீல் இடத்தில் உச்சரிப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை நேசிப்பார். ஃபயுனாதி ஃபீ அஹ்லிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கின்றான், ஃபஅஹிப்புஹு, நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானவர்களும் அந்த அடியாரை, அந்த மனிதரை நேசிக்கக்கூடியவராக இருப்பார்கள். நாம அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தால், இறைவனுடைய நேசம் கிடைத்தால், கருணை கிடைத்தால், நாளை இறைவன் எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த மனிதனும் உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு சொர்க்கத்தை தன்னுடைய அடியார்களுக்காக படைத்து வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தின் வாரிசாக நம்மை ஆக்குவான், அந்த சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவான் என்பதை ஆழமாக புரிந்து குர்ஆன் ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து குர்ஆன் ஹதீஸிற்கு எதிரான கருத்துக்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.